நாமக்கல் மாவட்டத்தின் புதிய ஆட்சியாளராக பொறுப்பேற்றுள்ள மதுபாலன் IAS அவர்களை நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் VS மாதேஸ்வரன் MP அவர்கள் சந்தித்து வாழ்த்து தெரிவித்ததுடன் நாமக்கல் பாராளுமன்ற தொகுதியின் முக்கிய பிரச்சினைகள் சம்பந்தமாக ஆலோசனை மேற்கொண்டார். கோவை புறநகர் மாவட்டம் லோட்டஸ் மஹாலில் நடைபெற்ற முப்பெரும் விழாவை சிறப்பிக்கும் வகையில் பொள்ளாச்சி சட்டமன்ற உறுப்பினர் K நித்யானந்தம் அவர்கள் மற்றும் மாவட்ட செயலாளர் வைரவேல் கலந்து கொண்டனர். கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி நாமக்கல் புறநகர் மாவட்ட ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட செயலாளர் தமிழ்மணி தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக சேலம், நாமக்கல், கள்ளக்குறிச்சி மாவட்ட பொறுப்பாளரும் நாமக்கல் தெற்கு மாவட்ட செயலாளருமான VS மாதேஸ்வரன் MP, மாநில இளைஞரணி செயலாளர் சூரியமூர்த்தி மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். ஆந்திராவில் விசாகப்பட்டினம் உருக்கு ஆலையில் சூடான திரவ இரும்பு கசிந்து தீ விபத்து ஏற்பட்டதில் 8 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழப்பு. மேலும் பல ஊழியர்கள் கடுமையான தீக்காயங்களோடு சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதி. முறையான பாதுகாப்பு தணிக்கைகள் இல்லாததும் தான் விபத்திற்கு காரணம் என தொழிலாளர் சங்கம் தெரிவிப்பு. டெல்லியை தொடர்ந்து வரும் 11ஆம் தேதி புனேவில் போராட்டத்தை நடத்த கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி முடிவு. ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து 6ஆம் தேதி CJP சார்பில் போராட்டம் நடத்தப்பட்டது. பூமியில் ஒளிரும் பிரகாசமான துருவ ஒளிகளின் டைம்லாப்ஸ் வீடியோ. SpaceX டிராகன் விண்கலத்திலிருந்து எடுக்கப்பட்ட இதை நாசா விண்வெளி வீராங்கனை ஜெசிகா மீர் பகிர்ந்துள்ளார். சாலை விபத்தில் சிக்கியவர்களை மருத்துவமனையில் அனுமதிப்பவர்களுக்கு ரூபாய் 25,000 ஊக்கத்தொகை அளிப்பதாக ஒன்றிய அமைச்சர் நிதின் கட்கரி அறிவிப்பு. விபத்தில் காயமடைந்தவர்களுக்கு சிகிச்சைக்காக ரூபாய் 1.5 லட்சம் வரை நிதியுதவி அளிக்கப்படும் என்றும் தெரிவிப்பு. 2025-2026 நிதியாண்டின் பாரத் ஸ்டேட் வங்கி லாபத்தில் ஒன்றிய அரசின் ஈவுத்தொகை ரூபாய் 8,813 கோடி ஒப்படைப்பு. SBI வங்கியின் தலைவர் CS செட்டி இதற்கான செக்கை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனிடம் வழங்கினார். மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு KMDK லைவ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.